பார்த்த மக்களுக்கு வேஸ்ட் என சொல்லும்படிதான் உள்ளது. சுரப்பில்லாத பொதுவான பட்ஜெட் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களுக்கு வழக்கம் போல் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொண்ட தாவேகா அரசு 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை. தாவேகா அரசின் 100 நாள் ஆட்சி பூஜ்ஜியமாக இருப்பதை போல பட்ஜெட்டும் மாபெரும் பூஜ்ஜியம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அனைத்து திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் தான் தாவேகா அரசு கொண்டு வந்த மாற்றம் என விமர்சனம். சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தங்களை ராஜினாமா செய்யுமாறு வைகோ நிர்பந்தம் செய்தார். எம்எல்ஏக்கள் செந்தில் செல்வன் மற்றும் டி.மு. ராஜேந்திரன் குற்றச்சாட்டு. பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்வதாகவும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பகல் 1 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஐயா, எப்பவுமே ஒரு கணக்கு இருக்குது. எதை பேசுறது என்ன தெரியாமல் பேசிட்டு கூடாது. ஐயா, பையனை எல்கேஜி படிக்க வைக்கிறோம். இப்போ அவங்க எல்கேஜி தான் படிக்கிறாங்க, யூகேஜி தான் படிக்கிறாங்க. மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் என்ன சட்டம் போட்டாலுமே அந்த சட்டத்தை உடைக்கிறதுக்குன்னு படிக்காதையோ பேசிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒன்றும் ஆகாதையோ வெங்காயம் மாதிரி உரிச்சா சரி மாதிரி தான் ஆகு. அதுக்கு கரெக்டாக பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பேசிகிட்டு இருக்கிறீங்க. எல்கேஜி படித்து 5ஆம் கிளாஸ் படித்து எஸ்எல்சி படித்து அதுக்கு மேலே வேலைக்கு போனால் வேலைக்கு படிக்காதைய 10 முட்டாளுங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க. போனாங்கன்னா வேலை கற்றுக்குறாங்க. கற்றுட்டு தான் அந்த வேலையை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கற்றுட்டு அப்புறம் அந்த மேஸ்திரி சொல்கிறது கேட்கணும், அந்த இன்ஜினியர் சொல்கிறது கேட்கணும். படித்து எஸ்எல்சிக்கு மேலே படித்து போயாச்சுன்னா, காலேஜ் போயாச்சுன்னா அங்கே போய் ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்க. அப்போ 5 வருஷம் படித்து அப்புறம் ஒரு 5 வருஷம் பெஞ்சில் உட்காந்து படித்து போய் அறிவை வளர்த்தி அப்புறம் அங்கே தேர்வுக்கு போனால் அங்கே தேர்வில் நம் நாட்டில் நல்ல தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு தேர்வில் கேட்டால் வக்கீல் மகன் சொல்லுவாள். வக்கீல் மகன் எல்லாமே வச்சு அடிபட்டது பிடிச்சது எல்லாமே. அதனால் வக்கீல் மகன் கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி தான் நல்ல தண்ணிங்கோ, மற்ற மாவட்டத்திலலாம் தண்ணியில் சரியில்லைங்கோ. அந்த சிறுவாணி மலையில் இருக்கிற தண்ணி அந்த மண்ணுக்கும் அதுக்கும் ஒத்து வருதுன்னு மார்க் வரும். அதே மாதிரி பட்டிமன்றத்துலேயுமே கும்பகர்ணன் ஒட்டுக்கா தூங்கிடுற 6 மாதம், மனுஷன் 6 மாதம் விட்டு தூங்குறான். ஒட்டுக்கா தூங்குறோமே விட்டு தூங்குறோமே. அதே மாதிரி தான் ட்ரைனிங்கில் இப்போ படிக்க வந்திருக்காரு. இப்போ 80 நாள் தாச்சு விதி. அதுக்குள்ளே நீங்கள் ஐயோன்னு குடிச்சா ஐயா, அவங்க உங்கள் ஆட்சி கலைஞர் ஆட்சி எத்தனை நாள் ஆண்டுது? அப்படி ஜெயலலிதா ஆட்சி எத்தனை நாள் ஆண்டுது? எம்ஜிஆர் ஆட்சி எத்தனை நாள் ஆண்டுது? எம்ஜிஆர் ஆட்சியில் எப்படி கோயம்புத்தூருக்கு நல்ல தண்ணி கொண்டு வந்தார், அது பரவாயில்ல. காமராஜர் ஆட்சியில் அணை கட்டினாங்க, பெரிய அணை. நீங்கள் எந்த அணை கட்டினீங்க? திமுக ஆட்சியில் பாவாடை கட்டிட்டு அந்த பள்ளத்துக்கு அந்த பியும் மல்லுக்குள்ளெல்லாம் மெட்ராஸில் இருக்க வச்சிங்க. 2வது டெல்லியில் போய் 2 பேர் அசுரர் கூட்டம் தேவாதி கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்தால் பாம்பை போட்டு தயிர் மத்தா போட்டு கடைஞ்சா இமை மேலே அக்கட்டு நகர்த்தலாம். அந்த மாதிரி நீங்கள் மேலே டெல்லியிலையும் ஒத்து வரல,
வாங்குறவனத்தில் வாங்கிட்டு ஒன்றுமே இல்லைன்னு அவியில் பகைச்சிட்டீங்க. இன்னைக்கு விஜய் வந்த உடனே என்னாச்சு, இப்போ என்னம்படியாக தண்ணி விட்டாச்சு, காவேரி பிரச்சனை முடிஞ்சுதா. உனி மழை பெய்யாதுக்கு என்ன பண்ணுறது, மழை பெய்யாததுக்கு உனி அதுக்கு வேறு அதுக்குன்னு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு வரும். கர்நாடகக்காரன் ஒத்துட்டாங்க, மழையும் பெய்யும். வணக்கம்.